வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பதில் நான் உங்கள் விமி. கடந்த பல வார காலங்களாக எந்த ஒரு ஆன்லைன் செயலிலும் ஆக்டிவாக இல்லாத குழந்தை கோழி குஞ்சு திடீரென்று இன்று இன்சான் ஏர்போர்ட்டில் ஆர்மிகளுக்கு தரிசனம் கொடுத்துள்ளது. பாரிஸில் உள்ள டியோர் நிறுவனத்தின் குளோபல் அம்பாசிடராக உள்ள குழந்தை கோழி குஞ்சு ஜிமின் இந்த வாரம் பாரிஸில் நடைபெறும் டியோர் ஃபேஷன் ஷோவிற்கு சென்றுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் இருந்து பிடிஎஸ் குழுவின் நார்மல் 7 கொரிய ஆண்களும் அவரவர்கள் பிராண்ட் அம்பாசிடராக உள்ள நிறுவனத்தின் ஃபேஷன் ஷோக்களுக்கு சென்று ஆர்மிகளை. அதனைத் தொடர்ந்து பிடிஎஸ் குழுவின் குழந்தை கோழி குஞ்சு ஜிமினும் பாரிஸில் நடைபெற உள்ள ஃபேஷன் ஷோவிற்கு வருகை கொடுத்துள்ளார். அதனால் இந்த குழந்தை கோழி ஜிமின் ஃபேஷன் ஷோவிற்கு, அதாவது பாரிஸ்க்கு செல்ல இன்சான் ஏர்போர்ட்டில் காரில் வந்து இறங்கிய போது ஆர்மிகள் அனைவரும் தள்ளுமுள்ளு. கொரிய ஆர்மிகள் அனைவரும் ஜிமின் 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 ஜிமினா ஜிமினா என்று கத்தி கரகோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்மிகளில் ஒருவரான விமி இன்று காலை கண் விழித்ததும் மொபைலை எடுத்து யூடியூபிற்குள் சென்ற போது அவருக்கு கண்கொள்ளா காட்சியாக ஜிமினின் அந்த தரிசனம் கிடைத்தது. காலையில் கண் விழிக்கும் போதே இந்த தரிசனத்தை கண்ட விமி இன்று நாள் முழுவதும் மிகுந்த பரவசத்திற்குள்ளாகினார். பல வாரங்களாக ஜிமினின் தரிசனம் கிடைக்காததால் மிகவும் நொந்து வெந்து ஏமாந்து போய் கிடந்த விமிக்கு இன்று வரப்பிரசாதமாக அந்த வீடியோக்கள் கண்களுக்கு தென்பட்டன. இதனை அப்லோட் செய்த கொரிய ஆர்மிகள் மற்றும் கொரிய மீடியாக்களுக்கு இன்டர்நேஷனல் ஆர்மிகள் அனைவரும் தங்களது நன்றி மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றனர். அடுத்து வருவது டாடா மெக்ஃபேஸுக்கு சொந்தமான கிம் டேயோங் அவர்களின் செய்தி. பிடிஎஸ் இசைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான கரடிக்குட்டி என்கிற கிம் டேயோங் சியோலில் உள்ள சொங்தாங்தோங் நகரில் 90 கோடி மதிப்பிலான ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட்டை வாங்குவதாக செய்தி. இந்த செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் மெட்டாஏயிடம் கேட்டபோது அதுவும் இதையே கூறியதால் நான் தைரியமாக இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்கிறேன். அடுத்து வருவது பிடிஎஸ் நிறுவனமான ஹைப் நிறுவனம் தன் நிறுவனத்தின் இன்னொரு பகுதியை இந்தியாவில் நிறுவப்பட உள்ளது. அநேகமாக இது இந்தியாவில் உள்ள மும்பை நகரில் அமைக்கப்படலாம் என கருதப்படுகிறது. இதனால் பிடிஎஸ் ஆர்மிகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகினர். அதுவும் பிடிஎஸ் ஆர்மிகளில் ஒருவரான விமி உட்பட அனைத்து ஆர்மிகளும் அந்த நிறுவனத்தின் கூட்டும் வேலை அல்லது துளைக்கும் வேலை அல்லது கேட்டரிங் வேலை இப்படி ஏதேனும் ஒரு வேலையாவது எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் நன்றாக செய்வோம் என்று இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து வருகின்றனர். இதில் முக்கிய குறிப்பு, பிடிஎஸ் ஆர்மிகளில் ஒருவரான விமிக்கு நன்றாக சுடுதண்ணி வைக்க தெரியும் மற்றும் நூடுல்ஸ் அமைக்க தெரியும். அதனால் அந்த நிறுவனத்தின் கேட்டரிங் சர்வீஸை எனக்கு கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாவேன் என்று தாழ்ந்த பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹைப் நிறுவனம் இந்தியாவில் தங்களது நிறுவனத்தை அமைப்பதால் கேபாப் ஐடலாக வேண்டும் என்று விரும்பும் பல இந்தியர்களுக்கு இந்த நிறுவனம் இங்கு அமைக்கப்படுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் அந்த நிறுவனம் இங்கு அமைக்கப்பட்டால் ஆர்மிகள் அனைவரும் தங்களின் திறமையை தயவு செய்து வெளிப்படுத்துங்கள் என்று நான் தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிந்த வரையில் சியா குட்டி நீங்கள் வந்து நன்றாக பாடுவீர்கள், அதனால் நீங்கள் அதில் ட்ரை செய்யலாம் என்று நான் ஒரு சின்ன சஜஷன் கூறுகிறேன். அடுத்து ஆர்மிகளின் கரடிக்குட்டி வி மற்றும் பார்க் ஹியோஷின் அவர்களின் வின்டர் அகேட் பாடலானது ஸ்பாட்டிஃபைவில் 46 கோடியே 50 லட்சம் ஸ்ட்ரீம்களை கடந்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக ஆர்மிகளின் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம் ஜின்னின் டோன்ட் சே யூ லவ் மீ அந்த பாடலானது ஸ்பாட்டிஃபைவில் 500 மில்லியன் ஸ்ட்ரீம்களை பெற்றுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து உலக ஆர்மிகளின் குழந்தை கோழியான ஜிமினின் பி மைன் பாடலானது ஸ்பாட்டிஃபைவில் கடந்த வாரம் 29 கோடியே 50,84,923 ஸ்ட்ரீம்களை கடந்துள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த குழந்தை கோழியின் மியூசிக் ட்ராக்கிங் காப்பிகள் 8,80,000 காப்பிகள் ஹட்ரியோவில் விற்பனையாகியுள்ளது. இதையும் நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதை வாங்குவதற்கு என்னிடம் பணம் ஒரு பைசா கூட இல்லை என்பதையும் மிகுந்த வேதனையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வருவது ஆர்மிகளின் முயல்குட்டியான ஜேகேவின் செய்திகள். அந்த முயல்குட்டியானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில், அதாவது இந்திய நேரம் காலை 11 மணி அளவில் யூஎஸ் ஆப்பிள் லைவ் வந்தது. அந்த முயல்குட்டியான ஜேகே அந்த லைவ் முழுவதும் சமையல் 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 என்று சமைத்து சாப்பிடு 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 என்று சாப்பிட்டு ஆர்மிகளின் நாக்கில் எச்சி ஊற செய்து வயிற்று வலிக்குள்ளாகாமல் தப்பித்து விட்டது. அந்த லைவில் அந்த முயல்குட்டி பாஸ்தாவை சமைத்தது. எனக்கு மிகவும் பசியாக உள்ளது என்று கூறிக்கொண்டே பாஸ்தாவை சமைக்கும் பொழுது
செய்து அதற்கு பிறகு அச்சோ இது தேவையே இல்லை, நான் கட் பண்ணி விட்டேனே என்று புலம்பிக்கொண்டே சமையல் செய்தது ஆர்மிகளுக்கு மிகவும் கியூட்டாக தெரிந்தது. அந்த முயல்குட்டியானது அந்த லைவ் முழுவதும் சமைப்பது சாப்பிடுவது என்று ஆர்மிகளின் நாட்டில் எச்சி ஊற வைத்து அவர்களுக்கு மேலும் மேலும் பசியை தூண்டியது. இதனால் ஆர்மிகள் அனைவரும் தங்களது இன்ஸ்டா பக்கத்தில் பல மீம்களை போஸ்ட் செய்து கொண்டு வருகின்றனர். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நேற்று மாலை நான் போட்ட வீடியோவிற்கு, அதாவது இந்த செய்தி வீடியோவிற்கு லைக் மற்றும் கமெண்ட் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் எழுந்த உடனேயே ஜிம்மையின் தரிசனத்தை பெற்ற நான் அதே சந்தோஷத்தில் இந்த செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். முக்கியமான பதிவு, இது போன்ற வீடியோஸ் தொடர்பான செய்திகளை கண்டு மகிழ நீங்கள் மிமி ஜெமின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வீடியோஸ் தொடர்பான இன்னும் இதர செய்திகளை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். 안녕히 가십니까 여러분. 제 BTS